பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன டிஃபன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, என்னோட ஃபேவரட் குலாப் ஜாமுன் அப்புறம் பூரி. இந்த குலாப் ஜாமுன் இப்போ என்னோட வயிற்றுக்குள்ள போக போகுது. டாக்டர் கால் பண்றாரு, இப்போ எதுக்கு பண்றாரு? ராங் டைம்ல ராங் பர்சனா? ஒருவேளை இந்த ஸ்வீட் வாசனை அவருக்கு போன் வழியா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி, டோர் கிட்ட போய் பேசிட்டு வந்துருவோம். இல்ல டாக்டர் சார், நான் எப்படி ஸ்வீட் சாப்பிடுவேன்? அது நான் சுத்தமா ஸ்வீட் சாப்பிடுறத நிறுத்திட்டேன் தெரியுமா? ஓகே ஓகே, ஐ வில் டேக் கேர். பாய் பாய், வச்சிட்டுமா? லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் குலாப் ஜாமுன் அப்புறம் பூரி. என்ன இது, ஸ்வீட்டை காணுமே, எங்க போச்சு? கண்டிப்பா இது அந்த பப்பியோட வேலையா தான் இருக்கும். பப்பி, இது என்ன சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? எனக்கு என் சாப்பாடு வேணும். பப்பி, மறுபடியும் என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்ததை திருடிட்டியா? ஏன் இப்படி பண்ண? என்ன சொல்றீங்க? நானா? இல்ல சார், இல்ல சார், இல்ல. இங்க நான் கிளீன் பண்றதுல பிஸியா இருந்தேன் சார். நீங்க மறுபடியும் சொல்றீங்களே, நான் எப்ப சார் திருடுனேன்? அதாவது நீதான் வழக்கமா என்னோட டிஃபனை திருடி சாப்பிடுற. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். இந்த தடவை நான் எதையுமே சாப்பிடவே இல்ல சார். அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய ஏப்பம் வந்துச்சு? பண்ற தப்பையும் பண்ணிட்டு தப்பே பண்ணலன்னு சொல்றியா? ஏப்பத்தை விட்டுட்டு போ. அதாவது இந்த இடத்தை விட்டே போயிடு. கேட் அவுட், அதாவது கேட்டுக்கு வெளியே போயிடு. அடடா, அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்ல இருந்ததெல்லாம் இதுங்க தான் திருடுச்சா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பப்பி, நான் தேவையில்லாம ஒன்ன சந்தேகப்பட்டுட்டேன். சார், நான் உங்க ஆபீஸ கிளீன் பண்ணிருக்கேன், உங்க காரை கிளீன் பண்ணிருக்கேன், மொத்த ஸ்கூலையும் கிளீன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கவனிக்காம உங்க டிஃபனை கிளீன் பண்ணத மட்டும் பெரிய பிரச்சனையா பேசுறீங்களா சார்? இதுக்கப்புறமா நான் உங்க டிஃபன் மட்டும் இல்ல, என் டிஃபனையும் சாப்பிட மாட்டேன். நான் இப்பவே இதை அறிவிக்கிறேன். நான் இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து உண்ணாவிரதத்துல இருக்க போறேன் சார். இதுக்கப்புறமா அரிசியோட ஒரு பருக்க கூட என் வயிற்றுக்குள்ள போகாது. இதனாலதான் பப்பி உண்ணாவிரதத்துல இருக்கான். எல்லாமே என்னோட தப்பு தான் சார். பப்பி பண்ண வேலை அந்த மாதிரி. அவர் மேல சந்தேகப்படுறது சகஜம்தான், நீங்க தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. இல்லப்பா, ஒருவேளை பப்பி பசியோட இருந்தான்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க எப்படியாவது பப்பி கிட்ட பேசி அவனோட உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சிருங்க. நாங்க பப்பிய உடைச்சிடுவோம். அதாவது பப்பியோட உண்ணாவிரதத்தை உடைக்க வச்சிடுவோம்னு சொல்றோம். நாங்க இப்ப பண்ண போறோம் பப்பியோட ஃபைட்டிங். அதாவது என்னன்னா, பப்பியோட டைட்டிங்கோட ஃபைட்டிங். Thank you students, thank you very much. நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா சார். பப்பிக்கு ஊட்டி விடுற வாய்ப்பு, அதாவது பப்பியோட விளையாடுற வாய்ப்பு நாங்க எப்படி மிஸ் பண்ணுவோம்? இத்தனை ஸ்வீட்ஸ பார்த்தா யாரா இருந்தாலும் கண்டிப்பா வாயை பொளந்துருவாங்க. அவனும் ஈஸியா சாப்பிட்டுடுவான். மூக்குல இந்த வாசனை நுழைஞ்சதோ வாயில சும்மா எச்சி ஊறுது. இல்ல கண்ட்ரோல் பப்பி, கண்ட்ரோல். நீ இப்ப உண்ணாவிரதத்துல இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. கோபால், அங்க பாரு, பப்பி அவரோட மூக்க மூடிக்கிட்டாரு. இப்படியே போச்சுன்னா நமக்கு நோஸ் கட் ஆயிடுமே. சூப்பரான ஐடியா பப்பி, சூப்பர் ஐடியா. மூக்குல தூசியும் இப்போ போகல, ஸ்வீட்டோட வாசனையும் போகல. உன்னோட ஐடியா வேற லெவல் பப்பி. கொஞ்சம் கழண்டு. இந்த காட்சி உனக்கு தேவையில்லை. அச்சுச்சோ, பப்பி தன்னோட உண்ணாவிரதத்தை விடவே இல்லையே. Don't worry sir,
கோபாலால பண்ண முடியாதத நான் செஞ்சு காட்டுறேன். மாதவ், எனக்கு எதுக்காக இவ்ளோ ஸ்னீஸ் பண்ணி என்ன டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அட இது என்னோட ஸ்பெஷாலிட்டி ஆச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஸ்னீசிங் பவுடரோட வேலை. பாப்பா இந்த பக்கமா போகும்போது அவரோட மூக்குல இதை கொஞ்சம் அள்ளி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவர் தும்புறதுக்காக வாயை நல்லா திறப்பாரு. அந்த கேம்ப்ல நம்ம வாய்க்குள்ள லட்டுவை வைக்கலாம். என்ன சொல்ற? சூப்பரா? இதுதான் ஸ்னீஸ் அட்டாக். லக்கே, சீக்கிரமா லட்டு கூட. பப்பி வாயை மூடிட போறான். இன்னைக்கு நான் அந்த பப்பியை விட மாட்டேன். குடு குடு குடு, இன்னும் லட்டுவை குடு. கொண்டா சீக்கிரம். லக்கி, நாலு முழுக்க அந்த பப்பியை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடா நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த கோபாலும் மாதவும் என்ன பசியோடவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இங்க இருந்தேன்னா எனக்கு தான் ரொம்ப ஆபத்தாயிடும். வேற எங்கேயாவது தூரமா போயிடலாம். இன்னைக்கு என்னோட டிஃபன் பாக்ஸ் தானாவே பப்பி இங்க வந்து இதை எடுத்துட்டு போன்னு சொல்லுது. பறந்து வா பப்பி, பறந்து வந்து இதை எடுத்துட்டு போ. நீங்க கவலையப்படாதீங்க சார், பப்பியை நான் இங்க கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட கையால பப்பிக்கு குலாப் ஜாமுனை ஊட்டி விடுங்க. நிஜமாவா? நிஜமாதான் சார். இந்த மரத்தால கூட என்னோட உண்ணாவிரதத்தை கண்டிப்பா நிறுத்தவே முடியாது. பப்பி, இப்ப நான் சொல்றதுதான் நீங்க பண்ண போறீங்க. நீ சொல்றதான் நான் இப்ப செய்ய போறேன். அப்ப என் பின்னாடியே வாங்க பாப்போம். இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். டோன்ட் வரி சார், மாதவ் பப்பியை கூட்டிக்கிட்டே இதோ இங்க வந்துருவான். வந்துருவான்ல, வந்துட்டான். சார் நீங்களே பாருங்க, பப்பியை கூட்டிட்டு வந்துட்டேன். பப்பி, என்னோட விசுவாசமான ரொம்ப நம்பிக்கையான தோழா, இந்த குலாப் ஜாமுனை சாப்பிட்டுட்டு உன்னோட கோவத்தெல்லாம் விட்டுடு. பப்பி, காட்டுங்க பாப்போம். என்ன சாப்பிட வைக்க பிளான் பண்றீங்களா? ஆனா பப்பியோட இந்த உண்ணாவிரதத்தை யாராலையும் உடைக்க முடியாது. பப்பி, இது உன்னோட உண்ணாவிரதம் தானே? தாகத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க தாராளமா தண்ணி குடிக்கலாம். எந்த கோல்மாலை இல்லாம தண்ணி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோபால். யூ வெல்கம் பப்பி. இங்க பாரு கோபாலு, நம்ம பப்பியை எப்படியாவது சாப்பிட வைக்கணும். தண்ணி குடுக்கணுங்கிறது நம்ம டார்கெட் இல்ல. எனக்கும் தெரியும். ஆனா இதுக்கப்புறம் பாரு, இந்த தண்ணிய குடிச்சதும் பசிக்கு தானா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சார், நீங்க வேணும்னா பாருங்க, பப்பி நீங்க குடுக்க போற குலாப் ஜாமுனை நிச்சயம் சாப்பிடுவாரு. நீங்க எங்க கூட வந்தா மட்டும் போதும். கம் ஆன், லெட்ஸ் கோ. பப்பி தண்ணி குடிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாப்பிடவும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வாங்க. அட கடவுளே, திடீர்னு என்னோட பசி 10 மடங்கு அதிகமான மாதிரி இருக்கு. ஜிலேபி பிளான்ட், அடேங்கப்பா, யாரும் பார்க்கல. ஜிலேபி எதுக்கு இப்படி திடீர்னு கசப்பா தெரியுது? யாருப்பா இது செவுத்து மேல திராட்சை பழத்தை வச்சது? இத சாப்பிடுவோம். இந்த ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிடாம விட மாட்டேன். அடடா, இதுவும் ஃப்ரூட்ஸ் இல்லையா? இப்ப என் பிரம்மையால என் கண்ணுக்கு பிரின்சிபல் சாரே இப்போ குலாப் ஜாமுனை எடுத்துட்டு வர மாதிரியே தெரியுது. அதுவும் என்கிட்ட கொடுக்க வர மாதிரியே இருக்கு.
இது பிரம கிடையாது, இது உண்மை பப்பி. நல்ல பசங்க பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிக்காம சாப்பிட்டு என்ன? இது உண்மையான குலாப் ஜாமுன் தானா? நான் சாப்பிட மாட்டேன். என்ன இது, இவ்வளவு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் நீ சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிறியா? சரி பரவாயில்ல விடு. ஸ்டூடண்ட்ஸ் போலாம் வாங்க, வேற வழியே கிடையாது. அட கடவுளே, என்ன இது என் வயித்துல சத்தம் அதிகமாகிக்கிட்டே போகுதே. சார் நில்லுங்க சார், நில்லுங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்றது சார்? கொடுங்க, உங்க கையால எனக்கு கொடுங்க சார், சாப்பிடுறேன். குலாப் ஜாமுன் இந்த அளவுக்கு சுவையா இனிப்பா இருந்ததே இல்ல சார். இன்னைக்கு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. சொல்றேன்ல, பொறுமை பொறுமை. என்ன பப்பி இது? அடடா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியே. எனக்காக கொஞ்சமாவது மிச்சம் வைக்கலாம்ல? பப்பி, நீ எல்லா குலாப் ஜாமுனையும் சாப்பிட்டுட்டியே. எனக்காக ஒன்னாவது மிச்சம் வச்சிருக்கலாம்ல? ஏன் இப்படி பண்ண? சாரி சார், அது எனக்கு பசி அதிகமானதுனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாத்தையும் சாப்பிட்டேன் சார். பாய்ஸ், தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு உங்களால தான் பப்பியோட உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்தது. கடைசியா என்னோட ஐடியா தான் வேலை செஞ்சது. பசி அதிகமாக்குற டானிக் நான் கொடுத்ததால தான் பப்பி சாப்பிட்டாரு. நான் பப்பியை ஹிப்னடைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். அதனால தான் டானிக்க குடிச்சாரு. இல்லனா பப்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டாரு. நிறுத்தியா? அது என்னுடைய ஐடியா, ஓகேவா? இல்ல, என்னோட ஐடியா தான். கோபாலு, நீ அப்படியே வாஷிங் யார்ட்ல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பக்கா ஒயிட். இன்னைக்கு நடக்க போற செலக்ஷன்ல எந்த குறையும் இருக்காது பாரு. நான் எப்படியாவது ஸ்போர்ட்ஸ் டீமோட கேப்டனா ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் உனக்கே தெரியும்ல, நம்ம சிடிபிடி சார் ஷூஸ் கிளீனா இருக்கிற விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். எனக்கு நல்லா தெரியும். அந்த ஜக்ஸ்க்கு என்னாச்சு ஞாபகத்துக்கு இல்ல? ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட், ஆனா ஒயிட் ஷூஸ்ல கரை இருக்கு. உன்னால ஃபேஷன் ஷோல ஒரு மாடலா வேணா இருக்க முடியும், ஆனா ஸ்போர்ட்ஸ் டீம்ல நீ கேப்டனா இருக்க முடியாது. இருக்கவும் விட மாட்டேன். நோ மோர் கேப்டன். நீங்க எல்லாருமே நான் சொல்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப விசில் அடிக்க ஆரம்பிக்க போறேன், எல்லாரும் ஓட்டுங்க. கோபாலு, நிலாவுல கலர் இருக்க வாய்ப்பு இருக்கு. தாஜ்மஹால் கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலோட கலர் கூட சில சமயம் மாறும். ஆனா உன்னோட ஒயிட் ஷூ மட்டும் ஒயிட்டாவே இருக்கணும். நீ இங்கே இரு, நான் இப்பவே வரேன். ஓ நோ, இந்த கோபால் மட்டும் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆயிட்டானா நம்ம 3 பேரையும் ஒரு வழி பண்ணிடுவானே. அதுக்கு நம்ம அவனை கேப்டன் ஆக்க விடணும்ல. ஞாபகம் இருக்கா? ஜெக்ஸோட ஷூல 2 ஸ்பாட் தான் இருந்துச்சு. அதுக்கு அவனோட நிலைமை மோசமாயிடுச்சு. கேப்டன்ஷிப்பையே பறிச்சுட்டாரு. இந்த சேரு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏ அத்துக்கு, ஏ பத்துக்கு, ஏ புத்துக்கு. என்ன மதம் பண்ற? கோபாலோட ஷூஸ் தானே நீ அழுக்காக்கணும். உன்னோட ஷூஸ் நீ அழுக்காக்குற. தாமரை பூ வேணும்னா கை அழுக்காக்குறத பத்தி யோசிக்க கூடாது. அதே மாதிரி யாரு மேலயாவது சேர்படணும்னா நம்ம மேல சேர்பட்டுருச்சுன்னு ஃபீல் பண்ண கூடாது. அருமையான விஷயங்கள் நடக்க சில தியாகங்கள் முக்கியம். என்ன புரியுதா? கோபாலு, உன்னோட இந்த அழகான ஷூஸ தரையில படாம பாத்துக்கோ, இல்லன்னா அழுக்காயிடும்ல. பிரில்லியன்ட் லக்ஷ்மன். டோன்ட் வரி கோபாலு, இந்த லக்ஷ்மன் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தான் ஸ்போர்ட்ஸ் கேப்டனா ஆக போற. வாவ், சூப்பர். நீ தான் என்னுடைய செல்ல லக்ஷ்மன். இவ்வளவு அவசரமா நீ எங்க போயிட்டு இருக்க கோபால்? மாதவ், ஓய், நீ ஸ்போர்ட்ஸ் டீம் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படுறல, அதுக்கு ஓடி புடிச்சு விளையாடுறதுல என்ன முதல்ல புடிச்சு காட்டு பாப்போம். என்கிட்ட மோத தயாரா இருக்கியா? கோபாலு, மாதவோட காதும் சரியில்லை, அவனோட எண்ணமும் சரியில்லை. எனக்கு நான் அமைதியா இருக்கேன். என்ன வந்து மோதிரியா? கோபாலு பாத்தே, அவனோட சூழ்நிலை கரியவில்லை, கருப்பா இருக்கு. ராங் இருந்தா ரைட் இருக்கும், பிளாக் இருந்தா ஒயிட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஷூஸ்க்காக ஃபைட் நடக்குது.
வாவ், கோபால் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே. மாதவுக்கும் கோபால் டாக் டான்ஸ் ஆட கத்து கொடுத்துட்டு இருக்கான் போல இருக்கே. வா 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 கோபால் வந்துரே. இந்த கோபாலுடைய வழியில குறுக்க வந்தா என்ன நடக்குங்கிற விஷயத்த மாதவ் இன்னைக்கு புரிஞ்சுக்க போறான். சாரி அங்கிள், நான் ஏதோ தெரியாம உங்களை மிதிச்சிட்டேன். ஐ அம் சாரி. மிஸ்டேக் பண்ணிட்டியா? நில்லு, நான் விட மாட்டேன், நில்லு. வாவ் கோபால், நீ சூப்பரா டாக் டான்ஸ் ஆடுற. எனக்கும் அதை கத்து கொடுக்குறியா ப்ளீஸ்? கண்டிப்பா. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓகே, see you there. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு மாதவால நல்லது நடந்திருக்கு கோபாலு. கோபாலு, 3 மணிக்கு முன்னாடியே நீ ஸ்கூல் கிரவுண்டுக்கு போயாகணும். ஞாபகம் இருக்குல்ல? சிடிபிடி சாருக்கு லேட்டா வர்றது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இதுக்கப்புறம் நாம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐடியா, இத வச்சு நம்ம ஒரு ஷூஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நானு பிரின்சிபல் சாரோட காரை சும்மா ஜொலிக்க வச்சிருக்கேன். கண்டிப்பா பிரின்சிபல் சாருக்கு அவரோட காரையே அடையாளம் தெரியாம போயிடும். பிரமாதம். அடேங்கப்பா, சாரோட காரு சும்மா முத்து மாதிரி ஜொலிக்குதே. பிரின்சிபல் சார் இப்ப அவரோட வண்டியை பார்த்ததும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுப்பாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு போறேன். கோபால் இந்த வழியா தான் ஸ்கூல் கிரவுண்டுக்கு போவான். கேப்டன் ஆக போறாராம். கேப்டனே, கொரில்லா ஆகாம தப்பிக்க சொல்லு. பாவம் கருப்பா மாறிடும். கருப்பு நான் தான் நெருப்பு. கோபாலு, கொஞ்சம் வேகமா நட. எனக்கு பாத்ரூம் வேற போகணும். முடியல லக்ஷ்மண், இதை விட வேகமா நடந்தேன்னா கீழே விழுந்துருவேன். சரி ஓகே, நீ பொறுமையா நடந்து வா. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். லக்ஷ்மண் நில்லு, தனியா விட்டு போகாதடா. கோபு, நீ தனியா இல்ல, உனக்கு துணையா நாங்க இருக்கோம். உன்னை கொரில்லா மாதிரி மாத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா இவன் ஏற்கனவே கொரில்லா மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டானே. கோபால், இதுக்கப்புறம் யாரால உன்னை காப்பாத்த முடியும்? உன்னோட லக்ஷ்மண் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டானே. இங்க பாருங்க, கிட்ட வராதீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ? ஹாய், இப்போ உன்னோட லக்ஷ்மண் தான் என்ன காப்பாத்த போறான். மாதவ், நீ கோபாலோட எதிரியா இல்ல எனக்கு எதிரியா? லக்ஷ்மண், நீ அங்கிருந்து நகரு. இதோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க சீக்கிரம் வாங்க. அவன் எங்க இருக்கான போய் தேடுவோம். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்க. என்னம்மா கண்ணா கோபாலு, நல்லா மாட்டிக்கிட்டியாம்மா? என்ன கோபால், ஆரம்பிக்கலாமா? எனக்குன்னா ஓடி பிடிச்சு விளையாடுறியா? எங்க போற? நில்லு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அடடா நில்லை. என்ன இது, கோச் கேப்டனுக்கு ஏன் கூடவே போட்டியா? அதுக்கோ என்னப்பா இது டக்குன்னு காலி ஆயிடுச்சு. யூஸ்லெஸ். கோபால் அதிர்ஷ்டசாலிதான். சார், இந்த பக்கம் வாங்க சார். அட வாங்க சார். அப்படி என்னதான் சர்ப்ரைஸா காட்டணும்னு ஆசைப்படுற பப்பி? சார், உங்க கார் எப்படி இருந்துச்சு? இப்ப நான் எப்படி மாத்திருக்கேன் பாருங்க சார். உங்க கார் இப்ப முத்து மாதிரி சும்மா ஜொலிக்குது சார். உங்களுக்கு உங்க காரு அடையாளம் தெரியாம போயிடும் பாருங்க சார். இப்ப கண்ணை திறந்து நல்லா பாருங்க சார். என்ன பார்க்க சொல்ல சார்? அங்க பாருங்க உங்களோட கார். பப்பி, என் காரை எதுக்காக நீ இப்படி ஆக்கி வச்சிருக்க? இந்த கார் ஒயிட்ல தானே இருந்துச்சு, இப்ப பிளாக்ல எப்படி மாறிச்சு? பப்பி, நீ சொன்னது உண்மைதான். எனக்கு என் காரையே அடையாளம் தெரியலையே பப்பி. நீ எதுக்காக என் காரை இப்படி பண்ணன்னு சொல்லு பப்பி. இந்த இடத்தை விட்டு இப்ப எஸ்கேப் ஆகிறது தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.
கோபாலே 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 நீ எங்க இருக்க? லக்ஷ்மண் நான் எங்க இருக்கேன்? கோபாலே நீ எதுக்காக இங்க வந்து நிக்கிற? ஏன்னா நம்ம எதிரிங்க நம்மள எங்க இருந்து வேணாலும் தாக்கலாம். மாதவ் ஸ்கூல் கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ஒயிட் ஷூஸ அழுக்காக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இது வரைக்கும் என்னோட ஒயிட் ஷூஸ நான் பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கோபாலே உன்னோட ஸ்கூல் பேக் நனைஞ்சிருச்சு, உன்னோட புக்ஸும் நனைஞ்சிருக்குமே. இல்ல, என்னோட புக்ஸ்ல நான் வாட்டர் ப்ரூஃப் கவரை போட்டிருக்கேன், அதனால ஒன்னும் ஆகல. வாட்டர் ப்ரூஃப் கவரா? வாட்டர் ப்ரூஃப் கவர் ஐடியா. மாதவ், கோபாலோட ஒயிட் ஷூஸ நீ வீணாக்கணும்னு நினைக்காத. உன்னால கண்டிப்பா அது முடியாது. இதுக்கப்புறம் நான் இல்ல, கோபாலே அவனோட ஷூஸ அழுக்காக்கிக்க போறான். அது எப்படி? மணி 3 ஆக போகுது. ஸ்கூல் கிரவுண்டுக்கு போக கோபால் இந்த வழியா தான் போயாகணும். அதனால கோபாலு இந்த வழியா போகும்போது நிச்சயமா என்னோட வலையில மாட்டிப்பான். பாத்துக்கிட்டே இருங்க. இங்க தண்ணி நிறைஞ்ச ட்ரம் இருக்கு. இந்த சேர தூக்கிட்டு போய் நான் இந்த ட்ரம்முக்குள்ள போட போறேன். இப்போ கோபாலோட ஷூ அழுக்காகிறத யாராலையும் தடுக்க முடியாது. பார்த்து, எதிரி நம்மள எங்க இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் தாக்கலாம். அதோ வந்துட்டான் கோபாலு, மரத்துக்கு கீழே நிக்கிறான். இதோ இப்போ குறி பார்த்து அடிக்க வேண்டியதுதான். கோபாலே அங்க பாரு, தேனீங்க என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? அப்பாடா, இங்க ஒரு ட்ரம் இருக்கு. பின்னாடி வேற ஹனி பீஸ் வருது. என்ன பண்ணலாம்? இதுக்குள்ள போயிடலாமா? அச்சோ, ஃபுல்லா சேரடிச்சே. கோபாலே ஷூஸ்ல சேர் இருக்கா இல்ல சேர்ல ஷூஸா? ஷூஸோட கதை முடிஞ்சது. எல்லாமே சொதப்பல்லு. எஸ், மிஷன் பிளாக் ஷூஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. என்னம்மா கண்ணு கோபாலு, எப்படி இருக்க? பாவம், உன்னோட ஒயிட் ஷூஸ் ரொம்ப சேர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ ஸ்போர்ட்ஸ் டீம் கேப்டன் ஆக போறது இல்ல. கிரவுண்ட சுத்தி சுத்தி வர போற. சிடிபிடி சார் உனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு பாரு. நாட் சோ ஃபாஸ்ட் மாதவ், ஏன்னா என்ன படம் முடியல. ஒயிட் ஷூஸ் சக்சஸ்ஃபுல். மாதவ், நீ இவ்ளோ ட்ரை பண்ணியும் கோபாலோட ஷூஸ நீ அழுக்காக்கவே இல்ல. கோபால், உன்னோட ஒயிட் ஷர்ட் அப்புறம் ஒயிட் பேண்ட் இந்த மாதிரி நாரி போய் கிடக்கே. ஆமா சார், ஆனா வெறும் ஒயிட் ஷர்ட்டையும் ஒயிட் பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு நான் மாடல் ஷூட்டுக்கா போக போறேன். நான் நம்ம ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டீம் கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என் ஒயிட் ஷூஸ ஒயிட்டாவே வச்சிருக்கேன். ஸ்பார்க்லிங் சூப்பர் ஒயிட் ஷூஸ். என்னோட இந்த அழகான ஒயிட் ஷூஸ் மேல ஒரு சின்ன கரை கூட படாம நான் எப்படி பாத்துக்கிட்டேன் பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல சார்? வாவ் கோபால், வாவ், இன்னைக்கு நீ என்னோட மனசை ஜெயிச்சுட்ட. You are the new captain of the sports team. It's an order. Hey, hey. Congratulations, Gopalu. I am proud of you. Hey, did you guys see this? See. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.